வணக்கம். ஃபோர்சஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீர்காழி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என புகார். குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் பெற்றோர்கள் தர்ணா. நாகையில் மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகள் உண்ணாவிரதம். மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க கோரிக்கை. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா கோலாகலம். காசு, பழங்கள் மற்றும் காய்கறிகளை வீசி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நெற்பயிர்களை சேதப்படுத்திய எலிகள். மூங்கில் இடுக்கியில் பொறி வைத்து எலிகளை பிடித்த விவசாயிகள். பருவநிலை மாற்றத்தால் கோவையில் வாழைத்தார் உற்பத்தி கடும் பாதிப்பு. மண்டியில் வாழைத்தார்கள் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சுடுகாட்டு மணலை கொள்ளையடித்த கும்பல். உடல்களை புதைத்த இடத்தில் இருந்தும் மணல் அள்ளப்பட்டதால் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சீர்காழி அரசு மருத்துவமனையில் கடந்த 4 நாட்களாக குழந்தைகள் நல மருத்துவர் இல்லாததால் பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் 12 மருத்துவர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெறும் 4 மருத்துவர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். குறிப்பாக குழந்தைகளுக்கான மருத்துவர் இல்லாததால் மருத்துவமனைக்கு வரும் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த பெற்றோர்கள் குழந்தைகளுடன் மருத்துவமனை வளாகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த சீர்காழி போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல வார்டுக்கு மருத்துவர் சென்றதால் பெற்றோர்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. நாகையில் மத்திய அரசின் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் நாகூரை அடுத்த பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் நிலத்தை வழங்கிய விவசாயிகள், சாகுபடிதாரர்கள் மற்றும் விவசாய கூலிகளுக்கு மறுவாழ்வு மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று சிபிசிஎல் நிறுவனம் அறிவித்திருந்தது. ஆனால் தொகையை வழங்காமல் அந்நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலத்தை வழங்கியும் உரிய இழப்பீடு கிடைக்காததால் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வாழ்வாதாரம் நடவு இல்லை, நாற்றுப்பயிர் இல்லை, உளுந்து பயிர் இல்லை, பருத்தி இல்லை, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. இந்த 3 ஊருக்கும் பனங்குடி, கோபுராஜபுரம், நரிமணம் 3 ஊருக்கு எந்த வழியும் கிடையாது. இதை நம்பி போகும்போது கடைசி நேரத்தில் எங்களுக்கு தாங்க முடியாமல் தற்கொலைக்கு ஆளாயிட்டோம். ஆளானதுக்கு அப்புறம் எங்கள் பனங்குடியில் மேலத்தேரில் பார்த்தீங்கன்னா 7 பொம்னாட்டி இறந்துட்டாங்க குழுவில். நீங்கள் இந்த 6,000 தொகையை இந்த மாநில சர்க்கார் ஈடுபட்டு செய்யலைன்னா எங்களோட வாழ்க்கை பனங்குடி, கோபுராஜபுரம், நரிமணம் சாவுக்கு அழிவாயிட்டோம். மாசி பெருவிழாவை முன்னிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழா
வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் புகழ்பெற்ற அங்காளம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. அம்மன் புற்று வடிவில் காட்சியளிக்கும் இக்கோவிலில் மாசி பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி மயான கொள்ளை விழா நடைபெற்றது. பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் அம்மன் காளி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளையின் போது பக்தர்கள் காசுகள், பழங்கள், காய்கறிகள் போன்ற பொருட்களை சுவாமி மீது வீசி வழிபட்டனர். மயான கொள்ளை விழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர். மேலும் மாசி விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவள்ளூரில் காலாவதியான குளுக்கோஸ் பானத்தை விற்பனை செய்த கடைக்காரர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பம் மேட்டு தெருவைச் சேர்ந்தவர்கள் பாக்கியா, மதன்குமார் தம்பதியினர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இந்த தம்பதியினர் தங்களது குழந்தைக்கு மளிகை கடையில் விற்பனை செய்த குளுக்கோஸ் பானத்தை வாங்கி கொடுத்துள்ளனர். அப்பொழுது குளுக்கோஸ் காலாவதியானது என்று தெரியவந்த நிலையில் அதனை குடித்த பாக்கியாவுக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாக்கியா, மதன்குமார் தம்பதியினர் கேட்டபோது மளிகை கடை உரிமையாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. டேட் எப்படி இருக்கு? 24 ஆகுதுல்ல, 21ஓட முடிஞ்சிச்சு. நாளை எதுவுமே தெரியல. இதனைத் தொடர்ந்து காலாவதியான குளுக்கோஸ் விற்பனை செய்த மளிகை கடை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட தம்பதியினர் திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். 24ஆம் தேதி நான் கந்தசாமி ஸ்டோருக்கு போனேன். 2 ஜூஸ் வாங்கிட்டு வெளியே உட்காந்து ஓப்பன் பண்ணி பாதி குடிச்சேன். குடிக்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது. உள்ள பார்த்தா ஏதோ இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் பார்த்துருந்தா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிட்டு இருக்கு. 21ஓட முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சது, ஒரு மாதிரி வாமிட் வர ஆரம்பிச்சது. நான் போய் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்க. போட்டு டேப்லெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் போய் டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. என் பசங்களாம் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நிறைய பசங்க படிக்கிறாங்க. இதில் இந்த கடையில் தான் எல்லாம் வாங்குறாங்க, பண்ணுறாங்க. இவங்க கேட்டால் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இதுக்கு நெற்பயிர்களை கடித்து சேதப்படுத்தும் எலிகளை விவசாயிகள் பழங்கால முறையை பயன்படுத்தி பிடித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் பல 100 ஏக்கரில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. வைகை பெரியாறு கால்வாய் பாசனத்தை நம்பி பயிரிடப்பட்ட நெற்கள் கதிர்விட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் நெற்பயிர்களை எலிகள் கடித்து சேதப்படுத்தி வருவதால் மகசூல் பாதிக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் விளைநிலத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட இடுக்கிகளை வைத்து விடுகின்றனர். இடுக்கிக்கு நடுவே தேங்காய் எண்ணெய் கலைந்த அரிசி வைக்கப்பட்டு இருப்பதால் எலிகள் வசமாக வந்து சிக்கிவிடுகின்றன. ரசாயன மருந்துகளை வைத்தால் பயிர்கள் பாதிக்கப்படும் என்பதால் விவசாயிகள் எலிகளை பிடிக்க இந்த பழமையான முறையை பின்பற்றி வருகின்றனர். இடுக்கியில் சிக்கும் எலிகளை சமைத்து சாப்பிட பலரும் ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக வாடிப்பட்டி விவசாயிகள் தெரிவித்தனர். அரிசி, தேங்காய் எண்ணெய், சீரகப்பொடி, அரிசி 3 கலந்து வைப்போம். இடிக்கல வச்சோம்னா எலி மாட்டிக்கிறோம்.
அந்த எலி இருக்கிறத நெருக்கி பிடிச்சிருவேன், அப்புறம் பயிரை கடிக்காது. பொதி டயத்தில் ஒரு தடவை மிச்சம் மீதியாக இருக்கிறத பொதி பதத்தில் விட்டு பொதியாவதில் அந்த டயத்தில் போட்டோம்னா இருக்கிற எலி காலியாகும். அந்த எலி எங்கனக்குள்ள யாரும் தெரிஞ்சவங்க கேட்டால் கொடுப்போம், இல்லைனாக்கா நாங்களே கொண்டு போவோம் வீட்டுக்கு. இல்லை அது எதுக்கு நல்லதுன்னு? அதே குறுக்கு வலிக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, எலி அது ரெண்டுக்கும் நல்லது. அதை சொல்லுவோம். இப்போ காசு கொடுக்கல, இப்போ காசுக்கு யாரும் சில பேர் காசு பிடிக்க கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கு 150 கொடுப்பாங்க, இல்லைன்னா சும்மா தான் கொடுப்பாங்க. கோவையில் வரத்து குறைந்ததால் செவ்வாழை, ரஸ்தாலி, நேந்திரம் உள்ளிட்ட வாழைத்தார்களின் விலை உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் சிறுமுகை, காரமடை, தொண்டாமுத்தூர், தீத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழைத்தார் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களாக அதிகாலையில் கடும் பனிமூட்டமும் பகல் நேரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலும் தென்படுவதால் வாழைத்தார் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள மண்டிக்கு வாழைத்தார்களின் வரத்து குறைந்துள்ளது. வழக்கமாக நாளொன்றுக்கு 8 டன் வாழைத்தார்கள் கொண்டு வரப்படும் நிலையில் தற்பொழுது 4 டன் வாழைத்தார்கள் மட்டுமே மண்டிக்கு வந்துள்ளன. இதனால் செவ்வாழை, ரஸ்தாலி, நேந்திரம், பச்சை வாழைப்பழம் உள்ளிட்ட வாழைத்தார்களின் விலை உயர்ந்து 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கழிவுகள் எரிக்கப்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நெல்லையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவக் கழிவுகள் 5 தனியார் லாரிகள் மூலம் அரசு மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை மையம் அருகே கொண்டு செல்லப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதனால் காற்று மாசுபாடு ஏற்பட்டு நோயாளிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து விளக்கமளித்த நெல்லை அரசு பொது மருத்துவமனை டீன் ரேவதி பாலன், பயோமெடிக்கல் கழிவுகள் தனியார் நிறுவனம் மூலமும் பொது கழிவுகள் மாநகராட்சி ஊழியர்கள் மூலமும் அகற்றப்படுவதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் உள்ள கழிவுகளை அகற்றக் கோரி மாநகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் கழிவுகள் எரிக்கப்பட்ட இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆய்வு மேற்கொண்டார். முதுமலை வனப்பகுதியில் புலி நடமாடிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரியில் 321 சதுர மைல் பரப்பளவு கொண்ட முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ளது. மாநில எல்லையில் அமைந்துள்ள இந்த வனப்பகுதியில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, வரிகுதிரை போன்ற வனவிலங்குகள் வசித்து வருகின்றது. இந்நிலையில் முதுமலை வனப்பகுதியில் புலி ஒன்று நள்ளிரவு நேரத்தில் கம்பீரமாக நடந்து சென்றது. அப்பொழுது மானின் சத்தத்தை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்து போன புலி புதருக்குள் சென்று மறைந்து கொண்டது. ராணிப்பேட்டையில் ஏரியில் கலக்கும் நீரோடையில் தண்ணீரானது பிங்க் நிறத்தில் ஓடுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே பிஞ்சி ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றி பொழுதுபோக்கு பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஏரியில் கலக்கும் நீரோடையில் பிங்க் நிறத்தில் தண்ணீர் வெளியேறி வருகிறது. ரசாயன கழிவுகள் நீரோடையில் கலக்கப்படுவதால் தண்ணீரானது பிங்க் நிறத்தில் மாறி உள்ளதாக கூறப்படுகிறது. ரசாயன நீர் கலப்பதால் பிஞ்சி ஏரி மாசடைந்து வருகிறது. விதிகளை காற்றில் பறக்கவிட்டு ரசாயன கழிவுகளை நீரோடையில் கலக்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊசி மூலம் பழுக்க வைக்கப்பட்ட தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி அழித்தனர். கோடை காலம் நெருங்குவதால் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்கள் இளநீர், தர்பூசணி, ஜூஸ் போன்ற பொருட்களை வாங்கி உட்கொள்கின்றனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி விற்பனை கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதில் வியாபாரிகள் ஊசி மூலம் மருந்து மற்றும்
செயற்கை கிருமி நிறமிகளை தர்பூசணிகளில் செலுத்தியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத் துறையினர் தர்பூசணிகளை கைப்பற்றி பினாயில் ஊற்றி அழித்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாங்குநேரி அருகே சாலையில் உலா வந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது கரடி உலா வருவது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள மருகால்குறிச்சி சாலையில் உலா வந்த கரடியை எதிரே காரில் இருந்தவர் அதனை வீடியோவாக எடுத்து பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து களக்காடு வனத்துறையினரின் தகவல் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக கூண்டு வைத்து கரடிகளை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனை மேலகரம் ஊராட்சிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததால் கிராம மக்கள் நிலத்தடி நீரை குடித்து வந்தனர். பலமுறை மனு கொடுத்தும் குடிநீர் வழங்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசியில் சாலையில் கிடந்த 5 லட்சம் பணத்தை போலீசாரிடம் ஒப்படைத்த விவசாயிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புளியங்குடியைச் சேர்ந்த விவசாயி தங்கசாமி என்பவர் விவசாய பணிக்காக TN புதுக்குடி பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சாலையில் கிடந்த மஞ்சள் பையை எடுத்து பார்த்த தங்கசாமி அதில் 5 லட்சம் ரூபாய் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். இதனைத் தொடர்ந்து அவர் புளியங்குடி காவல் நிலையத்தில் அந்த பணத்தை ஒப்படைத்தார். விவசாயி தங்கசாமியின் செயலை பாராட்டிய போலீசார் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தனர். பெரம்பலூரில் மீனுக்கு விரித்த வலையில் 6 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டமாந்துறை அருகே விஜயபுரம் கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் பச்சமலை தொடரில் உள்ள ஓடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் வலையில் 6 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு சிக்கியது. இந்த தகவலை அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் வலையில் சிக்கிய மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். துறையூரில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை MLA ஸ்டாலின் குமார் தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் உப்பிலியபுரம் பகுதிகளைச் சேர்ந்த 200 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியை துறையூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து முகத்தில் சந்தனம் பூசி கைகளில் புதிய வளையல்கள் அணிவித்து 7 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். வாழப்பாடி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளுடன் 400 மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பழனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 600 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற நிலையில் 8 சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு முதல் சுற்றில் 50 மாடுபிடி வீரர்கள் களத்தில் பங்கேற்று சீரிப்பாயும் காளைகளை அடக்கினர். வாழப்பாடி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஜல்லிக்கட்டு விழாவை கண்டு களித்து வருகின்றனர்.
தொடர்ந்து காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்காத காளைகளுக்கும் விழா குழு சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஜல்லிக்கட்டு விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அதிமுக சார்பில் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் பொன்னமராவதியில் சைக்கிள் பந்தயம் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற பொன்னமராவதியில் இருந்து உலகம்பட்டி மேல்நிலைப்பள்ளி வரை 14 கிலோமீட்டர் சைக்கிளில் செல்ல வேண்டும். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஒன்றியம் அவர்களே நீ